1997 அகில இலங்கை தமிழ் தின விழா போட்டியில் பிரிவு 4 கட்டுரை ஆக்கத்தில் முதலாம் இடத்தை பெற்ற கட்டுரை வேலையில்லா பிரச்சினையை தீர்க்க தொழிற்கல்வி அவசியம். அகில இலங்கை தமிழ் தின விழா போட்டியில் பிரிவு 4 கட்டுரை ஆக்கத்தில் முதலாம் இடத்தை பெற்ற கட்டுரை வேலையில்லா பிரச்சினையை தீர்க்க தொழிற்கல்வி அவசியம். இப்பிரபஞ்சத்திலுள்ள அனைத்து நாடுகளும் சமமான முன்னேற்றமடைந்த நாடுகள் அல்ல. அவைகளில் சில நாடுகள் அபிவிருத்தி அடைந்த நாடுகள் மற்றும் சில நாடுகள் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள், இன்னும் சில நாடுகள் மிகவும் பின்தங்கிய நாடுகள் ஆகும். ஆனால் இவ்வாறான பல அபிவிருத்தி மட்டங்களில் நாடுகள் காணப்பட்ட போதிலும் அந்நாடுகள் அனைத்திலும் ஒரே வகையான கல்வி முறையினை காண முடியாது. அதற்கு காரணம் அந்நாடுகளின் அபிவிருத்தி அமைப்பு. அதாவது ஒரு துறையில் மட்டுமன்றி பல துறைகளிலும் அந்நாடுகள் அடைந்துள்ள அபிவிருத்தி ஆகும். ஆனால் இன்னும் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளிலும் அபிவிருத்தியில் பின்தங்கிய நாடுகளிலும் கல்வி முறையில் காணப்படும் குறைபாடு அவைகளின் அபிவிருத்தியின்மைக்கு காரணமாக அமைந்துள்ளது என்றால் அது மிகையாகாது. இலங்கையின் அபிவிருத்தியின் ஆமை வேகத்திற்கு முக்கிய காரணம் இலங்கையின் கல்வி திட்டமாகும். இலங்கையானது சுதந்திரம் அடைந்து இன்று ஏறக்குறைய 49 ஆண்டுகள் கடந்துவிட்டன. ஆனால் அன்று ஆங்கிலேயர் கற்றுக் கொடுத்த வெறும் ஏட்டுக்கல்வியிலேயே இலங்கையில் முழுமையான கல்வி திட்டம் இன்னும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதற்கு முக்கிய காரணம் ஐரோப்பியரின் ஆதிக்கத்தினால் இலங்கையில் ஏற்பட்ட ஒரு தாக்கமாகும். அதாவது பெருந்தோட்ட பயிற்சிகையை தமது இலாப நோக்கம் கருதி செயற்படுத்திய பிரித்தானியர் அவர்களின் தோட்டங்களில் தொழில் புரிவதற்காக எழுதுவினைஞர் போன்றோரை அமர்த்த வேண்டியிருந்தமையினால் அவர்களுக்கு எழுத கற்றுக் கொடுப்பதற்காகவே இங்கு வெறும் ஏட்டுக்கல்வியை மேற்கொண்டார்கள். ஆனால் அது அப்போதைய எழுத்து என்னும் நாமத்தை அறியாத பாமர மக்களுக்கு சிறந்த முறையாக இருந்தாலும் கூட இன்றைய இலங்கைக்கு அது பொருத்தமானதாக அமைவதில்லை. அதற்கு காரணம் இன்று இலங்கையானது ஒரு அபிவிருத்தி அடைந்து வரும் நாடாக இருப்பதனாலாகும். எனவே இலங்கை போன்ற அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் மேலும் அபிவிருத்தியின் பால் தம்மை இட்டுச் செல்வதற்கு தொழிற்கல்வியே சிறந்த முறையாகும். அத்துடன் வேலையில்லா பிரச்சினையையும் தீர்க்க வல்ல சிறந்த கருவியாகும். வெறும் ஏட்டுக்கல்வியை மட்டும் கற்றவர்கள் தமது பல்கலைக்கழக வாழ்வை பூர்த்தி செய்துவிட்ட பின்னர் அரசாங்கம் தமக்கு ஒரு தொழிலை அளிக்கும் வரையில் இலவு காத்த கிளி போல இருக்க வேண்டிய நிலை உருவாகின்றது. அதற்கு காரணம் தனக்கு ஒரு தொழிலை சுயமாக செய்ய போதிய அளவு அறிவு இல்லாமையே ஆகும். ஒரு பட்டதாரியானாலும் சரி, ஒரு வைத்தியரானாலும் சரி, அவர் தனது மோட்டார் காரை ஓட்டிச் செல்லும் போது அவருடைய மோட்டார் வண்டி பழுதடைந்தால் அவருக்கு அதை திருத்தி அமைக்க முடியாவிட்டால் அவர் கற்ற கல்வியினால் முழு பயன் இல்லை. அதாவது தனது கல்வி வாழ்க்கையின் பின் அரசாங்கம் தொழில் வழங்கும் வரை காத்திருக்காமல் தனது சொந்த முயற்சியினால் தொழில் புரியக்கூடிய வாய்ப்பினை வழங்குகின்றது. இவ்வாறு அவன் தன் சொந்த முயற்சினாலேயே ஒரு தொழிலினை மேற்கொள்ளும் போது அவனின் வாழ்வு வளம் பெறத் தொடங்குகின்றது. அத்துடன் நாட்டில் வேலையில்லாதோர் படையும் குறைவடைய ஆரம்பிக்கின்றது. எனவே ஒவ்வொரு நாட்டு பிரஜையும் நாட்டிற்கு பயனுள்ள பிரஜையாக விளங்க முடியும். உலகிலே மிகவும் பெருமதியான மனித வளம் வீணடிக்கப்படாமல் பயன்படக்கூடிய ஒரு உன்னத நிலை உருவாகின்றது. இதனால் நாட்டின் உற்பத்தி வீதம் அதிகரித்து நாடு அபிவிருத்தி பாதையில் வீறுநடை போடுவதற்கு உறுதுணை புரிகின்றது. உயிரற்ற உடலை போன்று இளைஞர்கள் அங்குமிங்குமாக அலைந்து தமது வாழ்நாளை வீழ்நாளாக மாற்றி போதைக்கு அடிமையாக வாடாமல் நட்குடி மக்களாக வாழ்வதற்கு தொழிற்கல்வி மிகவும் அவசியம் என்பது தெளிவாகின்றது. ஒரு நாட்டின் முதுகெலும்பு என வர்ணிக்கப்படும் இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்பினை வழங்குவதற்கு தொழிற்கல்வியே ஒரு சிறந்த கல்வி முறையாகும்.
இதனை பாடசாலைகளிலே வழங்குதல் மிக முக்கியமாகும். அபிவிருத்தி அடைந்த நாடுகள் யாவற்றிலும் இத்தொழிற்கல்வியை இப்போது கற்பிக்கப்பட்டு வருகின்றது. இவ்வாறு தொழிற்கல்வியானது சுயமாக ஒரு தொழிலினை செய்து தம் வாழ்விற்கு விலக்கேற்றக்கூடியதாக இருப்பதனால் அது தொழில் இல்லா பிரச்சினையையும் தீர்த்து விடுவதுடன் நாட்டின் அபிவிருத்திக்கு உரமூட்டுகின்றது. எனவே தான் இதனை நன்குணர்ந்த இலங்கை அரசும் இந்நாட்டில் தொழில் இல்லா பிரச்சினை நாளுக்கு நாள் பெருகி தலைவிரித்தாடுவதை தடுக்கும் நோக்குடன் தொழிற்கல்வியை நாடெங்கும் அமுல் நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளது. இது வரவேற்கத்தக்க ஒரு விடயமாகும். நாமும் நாடு செழிப்புற தொழிற்கல்வியே அவசியமானது. எழுதி முதலாம் இடத்தை பெற்றவர் செல்வி ALF ஷஃபீகா, கேகல்லை மாவனல்லை பதுரியா மத்திய கல்லூரி, சப்ரகம மாகாண.